பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைகிறது. இன்னும் 2 தினங்களில் அறிவிக்கப்படலாம் என தகவல். ஸ்பெக்ட்ரம் ஊழலால் 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது உண்மைதான். நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பு தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி விளக்கம். கூடங்குளம் அணு உலையை மத்திய குழு இன்று மீண்டும் ஆய்வு. போராட்டக் குழுவினரின் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்கிறது. இந்தியாவின் அக்னி-2 ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசாவில் இருந்து சோதித்து பார்க்கப்பட்டது. வணக்கம். விரிவான செய்திகள். இன்னும் 2 தினங்களில் பெட்ரோலின் விலையை 2 ரூபாய் வரை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெட்ரோலின் விலை 1 ரூபாய் 80 பைசா உயர்த்தப்பட்டது. இதற்கு மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. அதைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தற்போது சற்று குறைந்துள்ளதால் பெட்ரோலின் விலையும் குறைய வாய்ப்பு உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த வாரம் அறிவித்திருந்தன. ஆனால் அந்த கருத்துக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. பிரதமரும் நிதியமைச்சரும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்தாலும் பெட்ரோலின் விலை குறைக்கப்பட மாட்டாது என்று கூறியிருந்தனர். இருப்பினும் வருகிற 22ஆம் தேதி தொடங்க இருக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பெட்ரோல் விலை உயர்வு பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் கிளப்பக்கூடும் என்பதால் பெட்ரோல் விலையை 2 ரூபாய் வரை மத்திய அரசு குறைக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விலை குறைப்பு நாளை மறுநாள் 17ஆம் தேதியில் இருந்து அமலுக்கு வரலாம் என தெரிகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து பெட்ரோலின் விலையை மத்திய அரசு குறைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மிகவும் வேண்டப்பட்ட நாடு என்ற அந்தஸ்தை வழங்க பாகிஸ்தான் முன் வந்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பல்வேறு அரசியல் பிரச்சினைகள் நிலவினாலும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக உறவுகள் மேம்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஒரு அம்சமாக புதுடெல்லியில் நேற்று இந்தியா பாகிஸ்தான் வர்த்தக செயலாளர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இந்திய வர்த்தக செயலாளர் ராகுல் குல்லார், பாகிஸ்தான் வர்த்தக செயலாளர் ஜாஃபர் மெஹமூது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் மிகவும் வேண்டப்பட்ட நாடு என்ற அந்தஸ்தை இந்தியாவுக்கு வழங்கும் விஷயத்திற்கு பாகிஸ்தான் முக்கியத்துவம் அளித்து பேசியது. பாகிஸ்தான் மீது இந்தியா நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் இந்தியாவுடன் வர்த்தக உறவுகள் மேம்பட வேண்டும் என்றும் பாகிஸ்தானில் உள்ள வர்த்தகர்களும் அரசியல் தலைவர்களும் மிகவும் எதிர்பார்ப்பதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மிகவும் வேண்டப்பட்ட நாடு என்ற அந்தஸ்தை வழங்க பாகிஸ்தான் முடிவு செய்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது. We welcome the decision recently taken by the government of Pakistan to accord MFN status to India and to the mandate given for full normalization of bilateral trade relations as also meeting of all legal obligations. Barely a few days ago, our Prime Ministers met and trade figured prominently on their agenda. Our political masters have given us clear directives on where we have to go. I am confident that this round will produce significant and meaningful results for our growing economic engagement. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக உறவுகள் மேம்பட்டால் அது பிற விஷயங்களிலும் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க வழிவகுக்கும் என்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். ஸ்பெக்ட்ரம் ஊழலால் மத்திய அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் என்று தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு முறைகேடு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் PC சாக்கோ தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே சில முறை கூடி இக்குழு ஆலோசனை நடத்திய நிலையில் நேற்றும் குழுவின் கூட்டம் நடந்தது. நாடாளுமன்ற அலுவலக வளாக கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய தணிக்கைக்குழு ஆணையத்தின் முன்னாள் இயக்குநர் RP சிங் பங்கேற்றார். அப்போது ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு முறைகேட்டில் 1.76 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தணிக்கை ஆணையம் அளித்த அறிக்கையில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறினார். மேலும் ஸ்பெக்ட்ரத்தை ஏலத்தில் விட்டிருந்தால்தான் அவ்வளவு தொகை நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் ஏல நடைமுறையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அது எப்படி நஷ்டமாகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
தன்னை பொறுத்தவரை ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வாயிலாக அரசுக்கு ஏற்பட்ட ஒட்டுமொத்த நஷ்டம் 2645 கோடி ரூபாய்தான் என்று கூறிய ஆர்.பி. சிங் 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூற சொல்லி மேலதிகாரிகள் தன்னை வற்புறுத்தியதாகவும் புகார் தெரிவித்தார். இந்நிலையில் ஸ்பெக்ட்ரம் ஊழலால் மத்திய அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் என்று தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி விளக்கமளித்துள்ளார். கூடங்குளம் அணு உலையை மத்திய குழு இன்று மீண்டும் ஆய்வு செய்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் கடந்த சில மாதங்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ள நிலையிலும் இப்பிரச்சினையை எவ்வாறு தீர்ப்பது என்பது புலப்படாமல் மத்திய அரசு திண்டாடி வருகிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தால் மீன்வளம் நசிந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் இந்த அணு உலை திட்டத்தை கைவிடுவதே நாட்டுக்கு நல்லது என்று விஞ்ஞானிகள் ஒருசாரார் கூறியுள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையம் உச்சகட்ட பாதுகாப்புடன் அமைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அணுசக்தித்துறை தலைவர் சீனிவாசன் கூறியுள்ளார். இதனிடையே கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மத்திய குழு இன்று மீண்டும் ஆய்வு செய்கிறது. கடந்த 8ஆம் தேதி நடத்தப்பட்ட ஆய்வுக்கு பிறகு இன்று மீண்டும் மத்திய குழு இந்த ஆய்வை மேற்கொள்கிறது. மத்திய குழுவிற்கு பிறகு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை போராட்டக்காரர்களின் குழுவும் ஆய்வு செய்ய இருக்கிறது. போராட்டக் குழுவினர் சார்பில் கேட்கப்பட்டுள்ள 50 கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மத்திய குழுவினர் இன்று விளக்கமளிப்பார்கள் என்று தெரிகிறது. இதனிடையே கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா முழுவதும் நடைபெற்று வரும் அணுமின் நிலைய பணிகளை நிறுத்தவும் அனைத்து அணுமின் திட்டங்களையும் ரத்து செய்யவும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதிகள் கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்பு விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகும்படி உத்தரவிட்டனர். இந்தியாவில் மேம்படுத்தப்பட்ட அக்னி-2 பிரைம் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து அக்னி-2 பிரைம் ஏவுகணை இன்று காலை ஏவப்பட்டது. குறிப்பிட்ட இலக்கை அந்த ஏவுகணை சரியாக தாக்கியதால் சோதனை வெற்றிகரமாக அமைந்தது. ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அக்னி-2 ஏவுகணையின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி அக்னி-2 பிரைம் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு 3000 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கை தாக்கும் வல்லமை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருப்பதை முன்னிட்டு இரு அவைகளையும் சுமூகமாக நடத்த வேண்டி நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகிற 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் லஞ்ச ஊழல் மற்றும் கருப்பு பண விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம் என்றும் வெளிநாட்டு வங்கிகளில் முதலீடு செய்துள்ள இந்தியர்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட கோரியும் வலியுறுத்துவோம் என்றும் முக்கிய எதிர்க்கட்சியான பாஜக அறிவித்துள்ளது. இதனிடையே லோக்பால் மசோதா பிரச்சினையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட உள்ளது. இதையடுத்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளையும் சுமூகமாக நடத்த வேண்டி பாஜகவின் தலைவர்களான சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி ஆகியோர் உள்ளிட்ட தலைவர்களை மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சுஷ்மா ஸ்வராஜ், இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என்றும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் பேசப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மக்கள் நல பணியாளர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. சென்னையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். ராமேஸ்வரம் மீனவர் படுகாயம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.